கடந்த 2 ஆண்டுகளில் தமிழக அரசு அறிமுகப்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள் என்பது தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். இதில் பங்கேற்க நமது அரங்கத்தில் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன், திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் பொருளாதார அறிஞருமான பேராசிரியர் திரு சீனிவாசன் ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்களோடு கோவை அரங்கிலிருந்து அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான பாமரன் இணைந்திருக்கிறார். இந்த விவாதத்தில் தொடர்ந்து நாம் பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக மக்கள் நல திட்டங்கள், இலவச திட்டங்கள், விலையில்லா திட்டங்கள் என்று இப்போது பல வடிவங்களில் மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் அதை விமர்சிக்கக்கூடியவர்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவை பற்றி நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். திரு நாராயணன், மதுக்கடைகள் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றன. இலவச திட்டங்களும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆட்சிகள் மாறினாலும், ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வந்தாலும் இலவச திட்டங்களை பொறுத்தவரையிலும் அதை தொடர்கிறார்கள், அதை மேலும் விரிவுபடுத்தவும் செய்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற விமர்சகர்கள் மக்கள் நல திட்டங்களாக விலையில்லா அரிசி கொடுப்பதையோ அல்லது கம்ப்யூட்டர்கள் கொடுப்பதையோ பலர் விமர்சிக்கிறார்கள். இந்த இலவச திட்டங்கள் கூடாது என்கிறார்கள். அத்தோடு மதுக்கடைகளிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து தான் இந்த அரசாங்கமே நடைபெறுவதைப் போலவும் இலவச திட்டங்கள் செயல்படுத்துவதைப் போலவும் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. இதில் எது உண்மை? நிதர்சனமான உண்மை. முதல்ல நம்ம ஏற்கனவே பலர் அறிஞர்கள் கூறுவது போன்று இலவசம் என்று எதுவுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மக்கள் வரி பணத்தில் கொடுக்கறாங்க. ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த விலை வரியாக இருக்கலாம், இல்லைன்னா மக்களுடைய பின்விளைவுகள், மக்களுக்கு ஏற்படும் பின்விளைவுகளாக கூட இருக்கலாம். அப்படின்னு பார்க்கிற போது இந்தியாவிலேயே சமூக நீதியும் அரசியல் ஆர்வமும் ஒரு அரசியல் ஞானமும் ஈடுபாடும் கொண்ட ஒரு சமூகமாக வளர்ந்து கொண்டிருந்த தமிழகத்தை திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கு மக்களை அரசியலிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை ஒரு நுகர்வோராக, கையேந்திகளாக, பயனாளிகளாக, அரசை எப்பவுமே அண்டி இருக்கும் மக்களாக, அதிகாரப்படுத்தப்படாத மக்களாக ஆக்குவதில் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி அதில் வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் 2 பேருமே. திமுக, அதிமுக 2 பேர் ஒரு விமர்சனத்தோடு. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் இதே திட்டத்தை அதுதான் சொல்ல வரேன். இங்க முன்னெடுத்த அண்மையில் நடந்து முடிந்த கர்நாடகத்தில் கூட இலவச அரிசி ₹1 அரிசி போகிறோம் என்று அவர்கள் ரொம்ப தெளிவாக முதலே சொன்னேன். மக்களை அதிகாரப்படுத்துவதற்காகவும் சமூக நீதிக்காகவும் போராட்டங்களை முன்னெடுத்த தமிழகத்தில் முதல்ல இப்படி பண்ற போது அது மற்ற மாநிலங்கள்ல இந்த ஃபார்முலா வெற்றிகரமாக இருந்து அரசியல் வெற்றி பெறும் போது அதை மற்ற அரசியல் தலைவர்கள் கடைபிடிக்கிறது இயல்புதான். ஆக நம்ம நாட்டுல, நம்ம மாநிலத்துல மாற்றங்கள் வந்ததுன்னா மற்ற மாநிலங்களில் பிரதிபலிக்கும். கேரளாவில் மக்களை அதிகாரப்படுத்தும் விதமாக 2 கட்சிகளும் எல்லா அரசியல் தலைவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இங்க மக்களை ஒரு அடிமைகளாக, பயனாளிகளாகவே வைத்துக் கொண்டு அவங்களுடைய ஓட்டை சுரண்டி எடுத்து வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த போட்டி அரசியல், வாக்கு வங்கி அரசியல்ல நான் ஆடு கொடுத்தா நான் ஆடு மாடு சேர்த்து கொடுப்பேன், நான் உனக்கு நீங்க மிக்சி கொடுத்தா மிக்சி கிரைண்டர் எல்லாமே கொடுப்பேன், நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பிரியாணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியான அரசியல் நம்ம பார்த்தோம். முக்கியமாக இதுல நான் மக்களுக்கு நன்மை செய்வதில் ஏற்படக்கூடிய போட்டியில் இல்ல, மக்களுக்கு நன்மை செய்யப்படுதுன்னா மக்களை அதிகாரப்படுத்தும் விஷயங்கள் தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம். இப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 அதிமுக தலைவர்களோ அதிமுக தொண்டர்களோ செயல்படுவதற்கு முன்னாலே எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், ஒரு மாற்று வர வேண்டும் என்று முதலில் முன்னெடுத்தவர்கள் நாங்க. அப்போ கண்ணியமான தேர்தலுக்கான கூட்டமைப்பு ஏற்படுத்தி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தோம், பல கட்டுரைகள் எழுதினோம், பேசினோம். அப்ப அந்த மாற்று வரும்போது வேற வழி இல்லாம மீண்டும் அதிமுக கொண்டு வரலாம் என்று 3வது முறையாக தலைமைக்கு அதிகாரத்துக்கு வர்ற ஜெயலலிதா மேல அதிக நம்பிக்கை இருந்து இன்னைக்கு பாஸ் மார்க் கூட போட முடியாத ஒரு வருத்தத்துல நாங்க 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கோம். இன்னும் இருக்கிற 3 ஆண்டுகள்லயாவது சுதாரித்துக் கொண்டு இந்த அரசு இந்த ஆட்சியை மக்களுக்கு உண்மையாக அதிகாரப்படுத்தும் விஷயங்களை எடுத்து செல்லுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் சீனிவாசன், உங்களுடைய கருத்து என்ன தொடர்பாக? அது இலவசம்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா திட்டங்களையுமே மக்களுடைய வரி பணத்துல இருந்து தான் செய்யறாங்க. ஆனா எதை எப்படி கொடுக்கறோம் என்பதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உதாரணமா இலவசமாக இப்போ பொது விநியோக திட்டத்துல அரிசி கொடுக்குறாங்க. பொதுவான விமர்சனம் என்னன்னாக்கா இந்த அரிசியெல்லாம் வாங்கி எல்லாரும் குப்பை தொட்டில போடுறாங்க, இல்ல மாட்டுக்கு தீவனமா கொடுக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் சாதாரண பொதுமக்கள் கிட்ட இருக்கு. ஆனா 2009-10
NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் பண்ணதுல பிரகாரம் பார்த்தா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பொது விநியோக திட்டம் மூலம் பெறப்படுகின்ற அரிசி, கோதுமை, சர்க்கரை, கிருஷ்ணாயில் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க, நுகர்கிறார்கள். அதை வீணடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. அதனால எங்கெல்லாம் பொது விநியோக திட்டங்கள் செம்மையாக செயல்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த விலையில்லா அரிசி போய் சேருது, அது மக்களினுடைய பசியை தீர்க்குது என்பதுல சந்தேகம் இல்லை. இதே போலதான் மற்ற திட்டங்களும் இருக்கணும். உதாரணமா கம்ப்யூட்டர் கொடுக்கறது தப்புன்னு ஒரு வாதம் இருக்கு. ஸ்கூல் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்க கூடாது, அது தனியா வெளியில வித்துறாங்க அப்படின்னு. ஆனா அதை செம்மையா செய்வதற்கான வழிமுறைகளும் உண்டு. இப்ப கம்ப்யூட்டர் அதிகமா படிப்புக்கு பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை பள்ளிக்கூடங்களிலே இருக்குதுன்னு வைப்போம். இல்ல நாம் பேசலாம். அதாவது இலவச அரிசி தருவது என்பது பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,66,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி என்று சொல்வது, குறிப்பாக ஏழைகளுக்கு தந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது, பங்களாவாசிகளுக்கும் அதை தரலாம் என்ற ஒரு கொள்கை நியாயமா என்பது பற்றி நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். கோவை அரங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் பாமரன் அவர்களிடம் கேட்கலாம். பாமரன், மக்கள் நலத்திட்டங்கள் என்று அரசு சொல்கிறது, ஆனால் விமர்சகர்கள் இது மக்கள் நலன், இதில் ஒன்றும் இல்லை, கவர்ச்சிகரமான போட்டி அரசியல், வாக்கு வங்கிதான் இதன் பின்னால் இருக்கிறது என்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இந்த மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறது இது திமுக அதிமுக கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இது ஐரோப்பிய மாடல்னு சொல்லலாம். 1940களில் எங்க கம்யூனிசம் வந்துவிடுமோ என்கிற பயத்துல இதே பிரிட்டன் அரசாங்கம் அந்த மக்களுக்கு இலவசமான வீடுகள் அனைவருக்குமே சொந்தம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வீடற்றோங்கிற பிரச்சனை இல்லாமச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அப்படியே வீடுலாம் இருந்தாங்க கூட அவங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனா ஒவ்வொரு வார்டுங்கிறமல்ல, அதனால கம்யூன்கள் வச்சிருந்தாங்க, அங்க போய் தங்கிக்கலாம், சாப்பிடலாம். இப்ப என்னன்னா கம்யூனிசம்ங்கிற ஒரு பயத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாது. ஆக இங்க ஏற்கனவே இங்கெல்லாம் பேசுற மாதிரி எதுவுமே இலவசம் கிடையாது. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும், இப்ப நம்ம பேசுற மைக்கு, கேமரா, குடிக்கிற தண்ணி எல்லாத்துக்கும் நாம் வரி செலுத்துறோம். அந்த வரியிலிருந்து பெறப்படுவதன் மூலமாகத்தான் மக்களிடம் இன்னொரு வகையிலிருந்து பெற்றதை இன்னொரு விதத்தில் கொடுக்குறாங்க. நிச்சயம் யாரோட சொந்த ஜோப்ல இருந்து அது இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியா இருந்தாலும் சரி. ஆக இந்த வகையில மக்கள் நல திட்டங்கள் உண்மையிலே சரியான விஷயமாக ஒரு அரசு கட்டாயம் செய்தாக வேண்டிய ஒரு கடமையாக நாம் பார்ப்போம். இது ஏதோ யாருடைய தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களாக நாம் இதை பார்ப்பது பிழை நான் நினைக்கிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதம் தொடரும்.